நான் அவ்வளவு வருமானத்தை விட்டு வானுவ வீட்டு வாசல எவன்டா நின்னா? வேற யாரு? நான் தான். அவருக்கு இன்னைக்கும் மதிப்பு இருக்கு. இந்தியாவிலேயே அதிக சம்பளம் வாங்குற நடிகர் தமிழ்நாட்டில் அவர் தான் முதன்மையான நடிகர். உண்மையிலே பார்த்தா அவர் தான் இப்போதைக்கு சூப்பர் ஸ்டார். 180 கோடி அவருக்கு சம்பளம். 30 கோடி வரி போனாலும் 120 கோடி அவர் கையில் இருக்கு. அதை பொருள்படுத்தாம வர்றாருன்னா சரி, வரவேற்க வேண்டியதுதான். தமிழர்களுக்கு நிறைய கோடிக்கணக்கான பிரச்சனை இருக்கு. அதுல போராடுறதுக்கு நிறைய தலைமைகள் கட்சிகள் தேவைப்படுது. இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க பிச்சை எடுக்கலாம். ஆழமா போய் ஒரு ஆமைய பிடிச்சு மேல வந்து சுட்டு சாப்பிட்டேன்னு சொன்னா குழந்தை ஐயோ கடலுக்குள்ள போய் ஆமைய பிடிச்சிட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்கும். மேல வந்து அக்கா கிட்ட கையில ஒரு AK-47 கிடைச்சிச்சா? ஓ AK-47 கிடைக்குமோ அக்கா கையில? அப்படியே அக்கா போய் ஒரு நாட்டையே என்ன பண்ணிட்டேன்னா, அங்க 2 போர் நடந்துட்டு இருந்தப்ப அந்த போர் புரிந்த தலைவரை, ஓ தலைவரா அவரே நான் சொன்னதுதான் கேட்டாரு. ஓ அக்கா இவ்வளவு பவர்ஃபுல்லான்னு 3 வயசு 5 வயசு குழந்தை உச்சி கொட்டி கேட்கும். அப்புறம் 30 வயசுல இருக்கிற தடிமாடு மாதிரி இருக்கிறவங்க இந்த கதையை கேட்டு நம்பிக்கொண்டு ஒருவர் பக்கம் இருக்கிறோம்னு சொன்னா அறிவு வளர்ந்திருக்கா வளரலையா? பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் 25 இடங்களில் வெற்றி பெறுவோம். மயரை புடுங்கி நட்டு நிக்க வச்ச நீ முதல்ல ஒரு கவுன்சிலர் ஜெயிடா பொட்ட ஜெயிக்கணுமா இல்லையா? எந்த ஆட்சியை பார்த்து குறை சொல்ற நீ?